السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters. இன்ஷால்லா நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுகாம் பார்க்க போகிறோம். அல் இதுகாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இணைப்பது அப்படின்னு அர்த்தம். இன்சர்ஷன் ஆர் மர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே ஒரு நூன் சாக்கினா மற்றும் தன்வீனுடைய சட்டங்களில் 4 இருக்குது அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன? அல் இதுஹார், அதாவது இதுஹார் ஹல்கை அப்படின்னு கூட சொல்லுவோம். கிளியர் அண்ட் ஆர் ஆப்வியஸ், அதாவது தெளிவாக ஓதணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக அல் இதுகாம்னா இணைப்பது, இன்சர்ஷன் ஆர் மர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக என்னவா? அல் இக்லாப்னா சேஞ்ச், மாற்றுவது. அடுத்தது அல் இஹ்ஃபானா மறைப்பது, கன்சீல்மெண்ட் ஆர் ஹைடிங் அப்படின்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அல் இதுகாம் பார்க்க போகிறோம். அல் இதுகாம் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எழுத்துக்கள் இருக்குது. என்னென்ன? யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். 6 எழுத்துக்கள் தான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக யர்மலூன் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நூன் சாக்கினா அல்லது தன்வீனுக்கு பிற்பாடு இதுகாமுடைய எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நூன் சாக்கினா அல்லது தன்வீனை அந்த இதுகாம் எழுத்தோட இணைச்சு ஓதணும். ஓகேவா? எப்படி ஓதணும்? இணைச்சு ஓதணும். இப்போது இந்த சட்டத்தை பார்த்திங்கன்னா 2 வார்த்தைகளுக்கு மத்தியில் மட்டும்தான் வரும். ஒரே வார்த்தையில் வரவே வராது. இதை நல்லாவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுகாம் அப்படிங்கிறது 2 வகையாக இருக்குது. ஒன்று இதுகாம் பி குன்னா, இன்னொன்று இதுகாம் பி கைரி குன்னா அப்படின்னு சொல்லுவோம். இதுகாம் பி குன்னா அப்படின்னா இதுகாம் வித் குன்னா, அதாவது குன்னாவுடைய இதுகாம். இதுகாம் பி கைரி குன்னா அப்படிங்கிறத இதுகாம் பிலா குன்னா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுகாம் வித்தவுட் குன்னா, குன்னா இன்றி இதுகாம். ஓகேவா? இதுகாமில் 2 வகை இருக்குது. ஒன்று குன்னா கொடுத்து ஓதணும், இன்னொன்று குன்னா கொடுக்காமல் ஓதணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போது ஃபஸ்ட்டு இதுகாம் பி குன்னாவுடைய இதுகாம் எப்படி இருக்கும்? குன்னாவும் கொடுக்கணும், இதுகாமும் பண்ணணும். அதாவது குன்னான என்ன? மூக்கில் நிறுத்தி வச்சு ஓதுறது. ஓகேவா? மூக்கில் நிறுத்தி வச்சு ஓதுவோம். அதே மாதிரி இதுகாம் அப்படிங்கிறது இணைக்கணும். ஓகே. இப்போது இதனுடைய எழுத்துக்கள், இதுகாம் பி குன்னாவுடைய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யர்மலூன் அப்படின்னு 6 சொன்னோம் இல்லையா? அதில் 4 தான். யா, வாவ், மீம், நூன். இந்த 4 எழுத்துக்கள் தான் என்னது? இதுகாம் பி குன்னா எழுத்துக்கள். ஓகே. இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு யூ மின் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம், இல்லைனா என்மூ அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போது நூன் சாக்கினா அல்லது தன்வீனுக்கு பின்னாடி இந்த என்மூ இல்லைனா யூ மின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? யா, வாவ், மீம், நூன். இந்த 4 எழுத்துக்களை ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இந்த நூன் சாக்கினா அல்லது தன்வீனை அடுத்த எழுத்தோட இணைச்சு குன்னா செஞ்சு நம்ம ஓதுவோம். உதாரணத்துக்கு குலூபுன் யௌம இதின் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது குலூபுன்ங்கிறது ஒரு வார்த்தை, யௌம இதின் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. அப்போது இந்த குலூபுன்னில் பால என்ன இருக்குது? தன்வீன் இருக்குது, தம்மத்தைன் இருக்கா? அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், யா வந்திருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இணைச்சு குன்னா செஞ்சு ஓதுவோம். அப்போ இது என்ன சொல்லுவோம்? இதுதான் பில் குன்னா. ஓகே. அப்போது குலூபு யௌம இதின். இப்போது யௌம இதின் அடுத்த வார்த்தை பாருங்களேன், வாஜிஃபத்துன் அப்படின்னு இருக்கா? இதில் பாருங்கள், வேல் கெசரத்தைன் வந்திருக்குது, தன்வீன் இருக்குது, அடுத்த எழுத்து வாவ் வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? அதே தான், இதுகாம் பில் குன்னா. ஓகே. இணைச்சு ஓதணும். அப்போது யௌம இதின் வாஜிஃப. சரியா? இது எப்படி ஓதுறது? குலூபு யௌம இதின் வாஜிஃப. அடுத்தது பாருங்கள், மின்னுங்கிறது ஒரு வார்த்தை, மசதுங்கிறது இன்னொரு வார்த்தை. அப்போது இதை இணைச்சு ஓதணும். நூன் சாக்கினாக்கா அடுத்ததான் மீம் வந்திருக்குதா? அப்போ நம்ம இணைச்சு ஓதுவோம். மிம் மசது. ஓகே. மிம் மசது. இப்போது இது என்னது? இதுகாம் பில் குன்னா சட்டம். அடுத்தது பாருங்கள், அதாபன் நுக்ரா. இப்போ பாருங்கள், அதாபன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, நுக்ரன் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. அப்போது இந்த பால ஃபத்ஹத்தைன் தன்வீன் வந்திருக்குது, அடுத்த எழுத்து நூன் வந்திருக்குது. அப்போது அதனால் இதை என்ன பண்ணுறோம்? இதுகாம் பில் குன்னா சட்டத்தை அப்ளை பண்ணுறோம். அப்போது அதாபன் நுக்ரா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம சட்டங்களை யூஸ் பண்ணி ஓதுவோம். அடுத்தது பாருங்கள், இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சில விதிவிலக்குகளும் இருக்கும்.
ஓகேவா? நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? அதாவது இந்த சட்டம், அதாவது இதுகாம் அப்படிங்கிற சட்டம் 2 வார்த்தைகளுக்கு மத்தியில் மட்டும்தான் வரும். ஒரே வார்த்தையில் வரவே வராது அப்படின்னு சொன்னேன். இப்போது ஒரே வார்த்தையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூன் சாக்கினா இருக்குது. அதுக்கு அடுத்த எழுத்து இந்த மாதிரி யர்மலூன் அப்படிங்கிற இந்த 6 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து வந்துருந்துச்சுன்னா இதுகாம் பண்ணணுமா? சொல்லுங்கள், பண்ணணுமா? பண்ணக்கூடாது. ஓகேவா? பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அப்போது நூன் சாக்கினாவுக்கு பின்னாடி இதுகாமுடைய எழுத்துக்கள் ஒரே வார்த்தையில் வந்தால் இதுகாமுடைய சட்டம் இதில் ஃபாலோ பண்ண மாட்டோம். சரியா? நூன் சாக்கினாவை தெளிவாக இதுஹாரா குன்னா செய்யாமல் உச்சரிக்கணும். அதுக்கு பேர் என்னென்னா இதுஹார் முத்தலக் அப்படின்னு சொல்லுவோம். இதுஹார்னா தெளிவு, முத்தலக்கனா முழுமையாக. அப்போது முழுமையாக தெளிவாக ஓதணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குரானில் 4 இடங்களில் இந்த மாதிரி ஒரே வார்த்தையில் வருது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கின்வானுன், சின்வானுன், புன்யானன், அத்துன்யா அப்படின்னு இந்த 4 வார்த்தைகள் தான் வருது குரானில். ஓகேவா? இதில் பாருங்கள், கின்வானுன், இந்த நூன் சாக்கினாக்கு அடுத்து தான் வா வந்திருக்குது. ஆனால் நம்ம தெளிவாக இதுஹார் முத்தலக்கா தான் நம்ம ஓதுறோம். அடுத்தது சின்வானுன், அந்த நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக வா வந்திருக்குது. இதையும் நம்ம தெளிவாக இதுஹார் முத்தலக்கா ஓதுறோம். அடுத்தது புன்யானன், நூன் சாக்கினாக்கு அடுத்தது யா வந்திருக்குதா, இதையும் தெளிவாக தான் ஓதுறோம். அதே மாதிரி அத்துன்யா, இங்கேயும் நூன் சாக்கினாக்கு அடுத்ததான் யா வந்திருக்குது. இதையும் தெளிவாக தான் ஓதுறோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன் இதை நம்ம தெளிவாக ஓதுறோம், இதுஹார் முத்தலக்கா இருக்குது, ஏன் நம்ம இதுகாம் பண்ணலை அப்படின்னு சொன்னால், முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுகாம் சட்டத்தை இங்கே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், உண்மையான அர்த்தமே இல்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்திடும். இப்போ உதாரணத்துக்கு அத்துன்யா அப்படிங்கிற இடத்துல போய், அத்துன்யானா உலகம்னு அர்த்தம் நமக்கு தெரியும். இதை போய் நம்ம நூன் இங்கே இதுகாம் சட்டத்தை அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அத்துய்யான்னு மாறிடும். ஓகேவா? அத்துய்யான்னு மாறிடும். அப்படின்னா அர்த்தமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது நம்ம ஒரு வேர்டுக்கு அர்த்தத்தை மாற்றக்கூடாது இல்லையா? அதனால் ஒரே வேர்டில் இந்த மாதிரி நூன் சாக்கினாக்கு அடுத்ததா யர்மலூன் அப்படிங்கிற இந்த 6 எழுத்தில் ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சுன்னா நம்ம அப்படியே தான் ஓதணும். ஓகேவா? நமக்கு ரொம்ப ஈஸியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்போ இந்த 4 வேர்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, கின்வானுன், சின்வானுன், புன்யானன், அத்துன்யா, இந்த 4 வார்த்தைகள் மட்டும்தான் ஒட்டுமொத்த குரான்லேயுமே இருக்குது. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நமக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதும் ரொம்ப ஈஸி. இது எப்போவுமே இதுஹார் முத்தலக்கா தான் நம்ம ஓதணும், வேறு மாதிரியாக நமக்கு வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். குரானில் 4 இடங்களில் மட்டும்தான் இந்த 4 வார்த்தைகள் மட்டும்தான் வருது. ஸோ ரொம்ப ஈஸி. இது இதுஹார் முத்தலக்கு. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது அடுத்ததான் இதுகாம் பி கைரி குன்னா, அதாவது இதுகாம் பிலா குன்னாவை பற்றி பார்த்துடலாம். குன்னா இன்றி இதுகாம், இதுகாம் வித்தவுட் குன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 எழுத்துக்கள் தான். ஒன்று லாம், இன்னொன்று ரா. ஓகே, நம்ம ஏற்கனவே இதுகாம் பில் குன்னாவில் என்ன பார்த்தோம், 4 எழுத்துக்கள் பார்த்தோம். ஓகே, 4 எழுத்துக்கள் பார்த்தோமா, யூ மின் இல்லைனா என்மு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்க சொன்னேன்ல, யா வாவ் மீம் நூன் பார்த்தோமா. இப்போது இதில் பாருங்கள், வித்தவுட் குன்னாக்கு லாம் ரா 2 எழுத்துக்கள் தான். இப்போ நூன் சாக்கினா அல்லது தன்மீனுக்கு பிற்பாடு இந்த லாம் ரா அப்படிங்கிற இந்த எழுத்தில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா, நூன் சாக்கினா அல்லது தன்மீனை அடுத்த எழுத்தோட இணைச்சு என்ன பண்ணுவோம், குன்னா செய்யாமல் ஓதணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். குன்னா செய்யாமல் ஓதிரணும், இணைக்கணும், குன்னா செய்யக்கூடாது. ஓகே, இப்போ உதாரணம் பார்க்கலாம். சமரத்தின் ரிஸ்க. ஓகே, சமரத்தின் ரிஸ்கன் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. இப்போது இதில் தாமர் பூத்தால் கெசரத்தைன் தன்மீன் இருக்குதா, அடுத்த எழுத்து என்ன இருக்குது, ரா வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணுவோம், சமரத்திர் ரிஸ்க. ஓகே, சமரத்திர் ரிஸ்க அப்படின்னு நம்ம ஓதிடுவோம். அப்போது இங்கே தேல உள்ள தன்மீன் ராவோட இணைஞ்சிருது. ஆனால் இங்கே குன்னா செய்ய மாட்டோம். ஓகேவா? சமரத்திர் ரிஸ்க. அடுத்தது பாருங்கள், மின்னுங்கிறது ஒரு வார்த்தை, ரப்பிஹி அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. அப்போ இதை இணைக்கிறோம், மிர் ரப்பிஹி. இந்த இடத்துல குன்னா கிடையாது, இது காம்பி கைரி குன்னா. அடுத்தது மதா அன் லக்கும் அப்படின்னு 2 வார்த்தை. அதை இப்போ எப்படி ஓதுவோம், மதா அல்லக்கும். ஓகே, இணைஞ்சிருச்சா?
அன்ல உள்ள தன்வீனு ஃபத்ஹத்தைன்னு இந்த லாமோட, அப்போ அந்த நூன் வந்து லாமோட இணைஞ்சிருது. சரியா? அடுத்ததா வைலுல்லி குல்லி, வைலுல்லி குல்லி. இதில் பாருங்கள், வைலுன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, லிக்குல்லி அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. அப்போது இந்த லுன் அப்படிங்கிறதுல உள்ள தன்வீனில் உள்ள நூன் சாக்கினா இந்த லாமோட இணைஞ்சிரும். ஆனால் குன்னா கொடுக்க மாட்டோம். ஓகே, வைலுல்லி குல்லி. அல்ஹம்துலில்லா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து தெளிவாக ஓதணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த இதுகாம்லேயே இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுகாம்னா இணைத்தல். இந்த இணைத்தல்லையே 2 வகை இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது முழுமையான இணைதல், முழுமையற்ற இணைதல் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஓகே, அதுக்கு அரபிக்கில் எப்படி சொல்லுவோன்னா, இதுகாம் காமில் அப்படின்னா முழுமையான இணைதல், கம்ப்ளீட் மர்ஜிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் இதுகாம் நாக்கிஸ், முழுமையற்ற இணைதல், இன்கம்ப்ளீட் மர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து இணைதலில் 2 வகை இருக்குது. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த 2 வகை, இதுகாம் பி குன்னா, இதுகாம் பி கைரி குன்னா அப்படிங்கிறது எதில் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்னால. இப்போ வந்து நம்ம இணைதலில் 2 வகை பார்க்குறோம். ஓகேவா? குன்னால 2 வகை பார்த்துட்டோம். இப்போ இணைதலில் 2 வகை பார்க்குறோம். இணைதலில் வந்து முழுமையான இணைதல் வந்து இதுகாம் காமில்னு சொல்லுவோம். முழுமையற்ற இணைதலை வந்து இதுகாம் நாக்கிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது முழுமையான இணைதலை பற்றி பார்க்கலாம் முதல்ல. ஓகே, இதுகாம் காமிலை பற்றி பார்க்கலாம். இதனுடைய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள். மீம், நூன், லாம், ரா. ஓகே, மீம் நூன் அப்படிங்கிறது குன்னாவோட வரும். லாம் ரா அப்படிங்கிறது கைரி குன்னாவோட வரும். சரியா? அல்ஹம்துலில்லா. இப்போது நூன் சாக்கினா அல்லது தன்வீன் அந்த வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுகாம் எழுத்துக்களாக இருக்கக்கூடிய இந்த மீம், நூன், லாம், ரா இதில் ஏதாவது ஒரு எழுத்தோட இணையும் போது அந்த இணைப்பு வந்து முழுமையாக இருக்கும். ஓகே, நூனில் உள்ள குன்னா வந்து மீதமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு மின் அப்புறம் லதுன்ஹு அப்படின்னு இருந்துச்சுன்னா மில்லதுன்ஹு அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து என்ன இல்லை, நூனில் குன்னாவே இல்லை, ஃபுல்லாகவே இணைஞ்சிருச்சு. ஓகே, மில்லதுன்ஹு அப்படின்னு வந்துருச்சு. சரியா? இதுதான் இதுகாம் காமில், முழுமையாக இணைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மின் மாலின் அப்படின்னு இருக்குன்னா இதை இந்த நூன் சாக்கினா வந்து மீமோட இணைஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக, மிம்மாலின் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இது இதுகாம் காமில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக மின் ரப்பிக்க அப்படின்னு இருக்குன்னா இது முழுமையாக இணைஞ்சிருது பாருங்கள், மிர் ரப்பிக்க அப்படின்னு வந்துடும். இதுகாம் காமில் இது. அடுத்ததாக வலன் நுஷ்ரிக்க அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து முழுமையாக இந்த நூன் வந்து அடுத்த நூனோட இணைஞ்சிருது பாருங்கள், வலன் நுஷ்ரிக்க. ஓகே, அல்ஹம்துலில்லா. இந்த மாதிரி தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் இதுகாம் நாக்கிஸை பற்றி பார்க்கலாம். முழுமையற்ற இணைதல். அதில் 2 எழுத்துக்கள் தான், ஒன்று வாவ், இன்னொன்று யா. இது வந்து பே குன்னா தான். ஓகேவா? இதில் குன்னா நம்ம கொடுப்போம், இணையும் போது குன்னா கொடுப்போம். இது எப்படி? நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு இந்த இதுகாம் எழுத்துக்களாக இருக்கக்கூடிய இந்த வாவ், யா இதில் ஏதாவது ஒரு எழுத்தோட இணையும் போது அந்த இணைப்பு எப்படி இருக்குன்னா முழுமையற்றதாக இருக்கும். நூனில் உள்ள குன்னா வந்து மீதம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஃபமன் அப்புறம் யஅமல் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை இணைக்கும் போது ஃபமை யஅமல். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நாக்கேஸாக இருக்குது, அதாவது முழுமையற்ற இணைதலாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த நூனில் உள்ள குன்னா வந்து மீதம் இருக்குது, ஃபமை யஅமல். ஓகே, அடுத்தது பாருங்கள், மின் வலியி அப்படின்னு இருக்குன்னா இதில் பாருங்கள் மெவ்வலியி. ஓகே, இதில் வந்து அந்த நூன் வந்து வாவோட இணைஞ்சாலும் நூனில் உள்ள குன்னா வந்து மீதம் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் என்ன? இதுகாம் நாக்கிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லா. ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம எக்ஸசைஸை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மண் யகுல் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குதா, இதை நம்ம வந்து இணைக்கும் போது எப்படி சொல்லுவோம்? மையகுல். ஓகே, மையகுல். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இதுகாம் பில் குன்னா, அதே சமயத்தில் இதுகாம் நாக்கிஸாக இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம சொல்லணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், மின் வாலின் அப்படின்னு இருக்குன்னா மெவ்வாலின். ஓகே, மெவ்வாலின். இது என்ன சட்டம்? இதுகாம் பில் குன்னா, இதுகாம் நாக்கிஸ். அடுத்தது பாருங்கள்,
மின் மாலின் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? மிம்மாலின் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? இதுகாம் பில் குன்னா, ஆனால் இது இதுகாம் காமில். ஓகேவா? அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்ம கரெக்டாக பிரித்து சொல்லணும். அடுத்தது பாருங்கள், மின் நெஅமத்தின். மின்னுங்கிறது ஒரு வார்த்தை, நெஅமத்தின் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. அப்போது மின் நெஅமத்தின் இது வந்து என்னது? இதுகாம் பில் குன்னா, இதுகாம் காமில். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மின் லதுன்ஹு. இது எப்படி ஓதுவோம்? மின் லதுன்ஹு. இது என்னது? இதுகாம் பிலாகுன்னா. ஓகே, இதுகாம் பிலாகுன்னா, இதுகாம் காமில். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. அடுத்தது பாருங்கள், மிர் ரப்பிக. மிர் ரப்பிக இது என்னது? இதுகாம் பிலாகுன்னா, இதுகாம் காமில். ஓகே, அல்ஹம்துலில்லா. அடுத்தது பாருங்கள், மையம்ஷி. மையம்ஷி இது என்னது? இதுகாம் பில்குன்னா, இதுகாம் நாக்கிஸ். அடுத்தது மௌஜித. இதுவும் என்னது? இதுகாம் பில்குன்னா, இதுகாம் நாக்கிஸ். அடுத்ததா மின்னதீரின். இது என்னது? இதுகாம் பில்குன்னா, இதுகாம் காமில். அடுத்ததா மிம்மதரின். இது என்னது? இதுகாம் பில்குன்னா, இதுகாம் காமில். அடுத்ததா அல்லைச. அல்லைச இது இதுகாம் பிலாகுன்னா. ஓகே, இதுகாம் பிகைரி குன்னான்னு கூட சொல்லுவோம். இதுகாம் பிலாகுன்னா, இதுகாம் காமில். அடுத்ததா மிர் ரசூலின். இது என்னது? இதுகாம் பிலாகுன்னா, இதுகாம் காமில். அடுத்தது அஜபன் யஹ்தி. இது என்னது? இதுகாம் பில்குன்னா, இதுகாம் நாக்கிஸ். மாலம் வலதன். இது இதுகாம் பில்குன்னா, இதுகாம் நாக்கிஸ். அடுத்ததா கமரம் முனீரா. இது இதுகாம் பில்குன்னா, இதுகாம் காமில். அடுத்தது அதபன் நுக்ரா. இது என்னது? இதுகாம் பில்குன்னா, இதுகாம் காமில். அடுத்ததா மாலல் லுபதா. இது இதுகாம் பிலாகுன்னா, இதுகாம் காமில். அடுத்ததா அஹ்தர் ராபியா. ஓகே, இது வந்து என்னது? இதுகாம் பிலாகுன்னா, இதுகாம் காமில். அடுத்தது யௌம இது யௌமுன். இது இதுகாம் பில்குன்னா, இதுகாம் நாக்கிஸ். அடுத்ததா நூஹும் வஆதின். இது இதுகாம் பில்குன்னா, இதுகாம் நாக்கிஸ். கிதாபிம் முபீன். இது என்னது? இதுகாம் பில்குன்னா, இதுகாம் காமில். அல்ஹம்துலில்லா. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றத்தையும் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. அடுத்தது பாருங்கள், ஷையின் நுக்ரின். ஷையின் நுகுரின். ஓகே, இது வந்து என்னது? இதுகாம் பில்குன்னா, இதுகாம் காமில். அடுத்ததா பி அஹில்லக்கும். இது இதுகாம் பிலாகுன்னா, இதுகாம் காமில். சமரத்திர் ரிஸ்கன். இது என்னது? இதுகாம் பிலாகுன்னா, இதுகாம் காமில். அடுத்தது சிஹ்ருன் யுஸரு. இது இதுகாம் பில்குன்னா, இதுகாம் நாக்கிஸ். அதாபுன் வாசிபுன். இது என்னது? இதுகாம் பில்குன்னா, இதுகாம் நாக்கிஸ். சிஹ்ரும் முபீனுன். இது என்னது? இதுகாம் பில்குன்னா, இதுகாம் காமில். அடுத்தது தல்உன் நதீதுன். இது என்னது? இதுகாம் பில்குன்னா, இதுகாம் காமில். அடுத்தது நஃப்சுல்லி நஃப்சின். இது இதுகாம் பிலாகுன்னா, இதுகாம் காமில். அடுத்தது பாருங்கள், கஃபூருர் ரஹீமுன். இது இதுகாம் பிலாகுன்னா, இதுகாம் காமில். அல்ஹம்துலில்லா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக ஓதணும். இப்போது அதே மாதிரியே இப்போது மீம் சுக்கூன் வரும். அதுக்கு அடுத்ததாக மீம் வந்து அடுத்த வார்த்தையும் மீமில் ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தையினுடைய இறுதி மீமில் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை அடுத்த வார்த்தையினுடைய ஆரம்பமும் மீமில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால்
இதை எப்படி ஓதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஹும் மஃபிரத்துன். ஓகே, இதையும் மீமு, இதுவும் அடுத்ததும் மீமு. ஓகேவா, இதுவும் என்னது, இதுவும் இதுகாம் தான் பண்ணுறோம். சரியா, இதுகாம் தான் பண்ணுறோம். இது மீமில் உள்ள இதுகாம். இதுக்கு பேர் இதுகாம் ஷஃபவி அப்படின்னு சொல்லுவோம். உதட்டில் இணைக்கிறது. ஓகேவா, சுக்குன் செய்யப்பட்ட மீம் அடுத்து ஹரக்கத்து பெற்ற மீம் வரும்போது அந்த மீமோட சுக்குன் செய்யப்பட்ட மீமை இணைச்சு குன்னாவோட ஓதணும். ஓகேவா, அப்போ அந்த ரெண்டாவது மீமில் ஷத்தா இருக்கும். இணைக்கப்படுறதுனால அந்த ரெண்டாவது மீமில் ஷத்தா இருக்கும். இதுக்கு பேர் இதுகாமுல் முத்தமாசிலைன் அப்படின்னு கூட இதுக்கு சொல்லுவோம். ஓகே, இதுகாமுல் முத்தமாசிலைன் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லுவோம். ரெண்டு மீம் இணைகிறதுனால இந்த சட்டத்துக்கு பேர் என்ன, இதுகாம் முத்தமாசிலைன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இதுகாம் சகீர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா, இதுகாமு சகீர்னு சொல்லுவோம். இல்லைனா இதுகாம் முத்தமாசிலைன் அப்படின்னு கூட இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது. ஸோ இது வந்து ஷஃபத்தான், இரு உதடுகள் இருக்கு இல்லையா, அந்த மீம் வந்து உதடுலேருந்து வரக்கூடிய மஹ்ரஜ் எழுத்து அது அப்படி தானே. அதனால் இதுகாம் ஷஃபவியு அப்படின்னு கூட சொல்லுவோம். இதுகாம் ஷஃபவி அப்படின்னு இதை சொல்லுவோம். ஓகேவா, அல்ஹம்துலில்லா. இதை உச்சரிக்கும் போது ரெண்டு உதடுகளையும் ஒன்றோட ஒன்று இணைச்சு குன்னாவோட நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், லஹும் மஃபிரத்துன். ஓகே, அடுத்தது பாருங்கள், சஅயுகும் மஷ்கூரன் அலைஹிம் மதரன் லஹும் மகாமிஉ மின்ஹும் மஅர்ரத்துன் அலைக்கும் மித்ராரன் குலூபிஹிம் மரதுன் அலைஹிம் மாதா. அல்ஹம்துலில்லா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லா.